cross, it shocks your values. திரும்ப சொல்லுகிறேன், நான் எதை கனம் பண்ணுகிறேன், எதை மதிக்கிறேன், என்னுடைய அதாவது எதை நான் அதிகமாக எண்ணுகிறேன். சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்றாரு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உடைய வேதம் நல்லது. கவனிங்க, அவர் பொன்னி வெள்ளி மதிக்கல, இதை மதிக்கிறாரு. இன்னைக்கு இதை யாருமே மதிக்கிறது இல்லை, அதை தான் மதிக்கிறோம். கவனிங்க, உங்கள் மதிப்பீடு எது? நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை, உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி இருப்போம். தேவன் தான் என்னுடைய மதிப்பு, சபை தான் என்னுடைய மதிப்பு, வார்த்தை தான் என்னுடைய மதிப்பு. அதை நான் வேல்யூ பண்ணுறேன் கவனிங்க, இதை வேல்யூ பண்ணுங்க, கர்த்தர் உங்களை வேல்யூ பண்ணிடுவார். அங்கே ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, ஞானம், என்னங்க, புத்திசாலித்தனம் இருக்குதா? புத்திசாலித்தனம். ஹலோ, புத்திசாலித்தனமாக பண்ணுறோம் எல்லாமே, ஆனால் மாட்டிக்கிறோம், புரிய மாட்டுறது. கவனிங்க, இந்த ஞானத்தை அடைவதற்கு அவன் முயற்சி பண்ணனா இல்லையா? என்னங்க, இசை ஞானமாக இருக்கலாம், இறை ஞானமாக இருக்கலாம், தொழில் ஞானமாக இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஞானத்தை அடைவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நிறைய. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த வருஷம் படித்து பார்த்தீங்களா, அதை நான் ஒருத்தர் PhD படிக்கிறாருன்னா எத்தனை வருஷம் தெரியுமா? 13 ஆண்டுகள் படிக்கணும் ஒரு PhD. அது எந்த தொழிலாக இருந்தாலும், ஒரு மருத்துவ தொழில் பல ஆண்டுகள் படிக்கணும், ஒரு CA 5 ஆண்டுகள் படிக்கணும். அவர் சொல்கிறாரு, கவனிங்க, நீ சிலுவையை மதிக்காவிட்டால், சிலுவையின் தேவனை மதிக்காவிட்டால், சிலுவையின் ஆண்டவரை மதிக்காவிட்டால் என்னது உன் ஞானம்? ஒன்றுமே கிடையாது. ரொம்ப பேருக்கு புரியல. ஐ எம் பிரில்லியன்ட், ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் வெரி ஷார்ப். இல்லைங்க, நீ எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும், இதுக்கு முன்னால் அது ஒன்றுமே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அழிக்கிறாராம் புத்திசாலிகளுடைய புத்தியையும். சில பேர் பார்த்தா புத்திசாலிமாக பேசுகிறாங்கல்ல. எங்கிருந்து வந்தாய்? கேஎஸ் கேட்குறார், நான் எங்கேயும் போகவில்லை. சாமுவேல் கேட்குற சவுல்கிட்ட, இது என்ன ஆடு சத்தம் கேட்குதே? இல்லை, ஆண்டவருக்கு பலியிட. இல்லை, அவன் திருடி வச்சிருக்கிறான் அதை. சாமுவேல் கேட்கும், சவுல் சொல்கிறாரு, இது கர்த்தருக்கு பலியிடும்படி வைத்திருக்கிறேன். இது பொய் இல்லையா? கவனிங்கெல்லாம், தேவன் சொல்கிறாரு, அழிப்பேன். ரெண்டாவது, ஹலோ, அவர் அழிக்கும் தேவன் அல்ல, ஆக்கும் தேவன், உருவாக்கும் தேவன். நான் காலோட படித்தேன், கால செய்தி சொன்னேன், உடைக்கப்பட்ட குடும்பங்களை உருவாக்குகிறவர். ஒரு அனாதையாக விடப்பட்ட ஒருத்தி, கணவன்